தான் போய் சொல்லணும். நான் எப்பவும் இழிச்சவாய்த்தனமா உண்மை மட்டும் தான் பேசணும் இல்ல? அதுக்கு இல்லங்க. நான் சத்யாவை கொலை பண்ணா லாரி டிரைவர் ஏற்ப பண்ணிப்பேனா? சொல்லு, உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. அப்ப எதுக்கு அந்த லாரி டிரைவர் போய் சொல்லணும்? அந்த போய் சத்யா சொல்லி கொடுத்த போய் தானே. அது தப்பு இல்லைன்னா நான் சொன்னது தப்பு இல்ல. போதுமா? எனக்கு ரொம்ப குழப்பமா நீ இந்த இருக்கு. குழப்பத்தோட இரு. மிச்சத்தை நான் சார்கிட்ட பேசிக்கிறேன். சார், நம்ம கேஸ் என்ன சார் ஆகும்? அவங்க சீல் வச்சதானே சார்? அதெல்லாம் இல்லைங்க. நாமளாவது நீர்பிடிப்பு பகுதியில் தான் போர் போட்டிருக்கோம். ஆனா பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் ஆத்துக்குள்ளேயே போர் போட்டு தண்ணியை உறிஞ்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் காரணம் காட்டி நாம போர் போட்டதுல தப்பு இல்லைன்னு நிரூபிக்கலாம். அப்படியா சார்? அப்பனா அந்த பிளான்ட் என்னால ரன் பண்ண முடியுமா சார்? நிச்சயமா முடியும். என்ன ஒண்ணு, ப்ராப்பரா பர்மிஷன் இல்லாம போர் போட்டதுனால ஒரு ஸ்மால் ஃபைன் கட்ட சொல்லுவாங்க. அதை நாம கட்டிடலாம். சார், கம்பெனி நடத்துறதுக்கு நான் லஞ்சம் கொடுக்கறதுக்கும் தயாரா இருக்கேன் சார். ஃபைன் தானே சார், நான் கட்டிடுறேன் சார். என் கம்பெனி நடந்தா மட்டும் போதும் சார். அதெல்லாம் நடக்கும் சார். நான் பாத்துக்கிறேன். நான் வரேன் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். டேய், அப்ப இனிமே பிரச்சனை இல்லைல்ல? டேய், இந்த கேஸ்ல இருந்து நான் வெளியே வந்துட்டா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும்டா. இங்கதான் நிறுத்தப்பா. சரிங்க. டேய் ராஜு, கோர்ட்ல சத்யாவுக்கு எதிராக வாக்குமூலம் கொடுத்தியாமே, இது நியாயமாடா? நியாயம் அநியாயம் பத்தி பேசுனா நீ இந்த சத்யா பிரகாஷ் தான் போய் பேசணும். தயவு செய்து என்கிட்ட அது பேசாத. உண்மையை சொல்டா. சத்யாவா உங்ககிட்ட தண்ணி எடுத்து நைட்ல பிளான்ட்ட ஓட்டுன்னு சொன்னா? சொல்லல. அத பத்தி என்ன இப்போ? கோர்ட்ல நான் போய் வாக்குமூலம் தான் கொடுத்தேன். என்ன பண்ண போறீங்க? உனக்கு மனசாட்சியே இல்லையாடா? ஏன் வயித்துல பிறந்துட்டு இப்படி முரட்டுத்தனமா பேசிட்டு இருக்க? சத்யாவை கொல்ல ஏற்பாடு பண்ணது, பொய் வாக்குமூலம் கொடுத்ததுன்னு ஏன்டா இப்படி தப்புக்கு மேல தப்பு பண்ற? அம்மா, நான் தான் ஆக்சிடென்ட் பண்ண ஏற்பாடு பண்ண நம்புறீங்கன்னா அப்ப சத்யா தான் தண்ணி எடுக்க சொன்னாலும் நீங்க நம்பிதான் ஆகணும். அது உண்மைனா இது உண்மை தானே. இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்ல. நான் வரேன் சார். வாங்க சார். டேய், நீ அந்த அட்வொகேட்டை ஃபாலோ பண்ணிக்கடா. சொல்லுங்க, நான் வரேன். முன்னாடி போங்க. போறேன் சார். போங்க. திலகா, நில்லுமா. அவன் தான் முட்டாளு. புத்தி கெட்டு போய் சத்யாவை பகையாளின்னு நினைச்சிட்டு இருக்கான். நீயும் அவன் சொல்றது சரின்னு சொல்றியம்மா, இது நியாயமா? நடந்ததெல்லாம் அவன் மறந்துருக்கலாம். நீ எப்படிமா மறந்த? சத்யாவும் பிரகாஷும் உனக்கு செஞ்ச நன்மை எல்லாம் எப்படிமா உனக்கு மறந்து போச்சு? காயத்ரி உன்னை ஜெயகின் விலாஸ்ல இருந்து விரட்டி விட்டா. தைரியமா போராடி உன்னை உள்ள கொண்டு வந்து சேர்த்தது யாருமா? சத்யா தானே? ஓ, 2வது குழந்தைய வயித்துல சுமந்துட்டு இருந்தப்போ என்ன நடந்தது? அதெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்ல மறந்துட்டியா? வீராவேசமா பேசிட்டு உள்ள போறானே, அவன் என்ன பண்ணான்? ஏதோ கள்ள புருஷ மாதிரி உன்னை வந்து பாத்துட்டு வாய் கோசாம அந்த குழந்தைய என்னோடது இல்லைன்னு சொல்லி உன்னை கேவலப்படுத்துறானே. அப்ப என்ன நடந்தது? அவமானத்துல நீ அபார்ஷன் பண்ண போகும்போது உன்னை தடுத்து குழந்தைய பெத்துக்கன்னு தைரியம் சொன்னது யாரு? சத்யா தானே? அது ஞாபகம் இருக்கா இல்ல மறந்துட்டியா? தைரியமா பெத்துக்கன்னு சொன்னதோட விட்டாளா? உனக்கு நான் இருக்கேன்னு கூட நின்னு குழந்தைக்கு நான் தான் அப்பன்னு ராஜுவாயாலே ஒத்துக்க வச்சாளே. உங்களை சேர்த்து வச்சு ஜாம்னு சீமந்தத்தையும் நடத்தி வச்ச புண்ணியவதி மாவ. இதெல்லாம் ராஜு மறந்த தப்பு இல்ல. நீ மறந்துட்டனா அது மகா பாவமா? அத்தை, நான் மறக்கல அத்தை. ஏர்வாய்ஸ் கம்பெனி விவகாரத்துல என்னென்னவோ சூழ்ச்சியும் தந்திரமும் பண்ணி ராஜுவை சிக்க வச்சு நம்ம மூர்த்தியே ராஜுவுக்கு எதிராக சாட்சி சொல்ல வச்சு என்ன ஆட்டம் போட்ட அந்த காயத்ரி. கரெக்டா சீமந்த அன்னைக்கே ராஜு அரெஸ்ட் பண்ண வச்சா அந்த காயத்ரி. அந்த நேரத்துல ராஜுவை மீட்கிறதுக்கு சத்யாவும் பிரகாஷும் எவ்வளவு போராடினாங்க. அதெல்லாம் மறந்துட்டியா? அத்தை, நான் மறக்கல அத்தை. சத்தியமா மறக்கவும் மாட்டேன். அப்படி ஞாபகம் இருக்குன்னா எதுக்குமா சத்யாவை ஒதுக்குற? யாரு செஞ்ச ஆக்சிடென்டா வேணா இருந்துட்டு போகட்டும். அவ சாகு பழைக்க கிடந்தா உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சு எவ்வளவு கல் மனசு இருந்தா வந்து பார்க்காம இருப்ப. இதெல்லாம் எந்த விதத்துலமா நியாயம்? சொல்லுமா. தப்பு பண்ணிட்டேன் அத்தை, பெரிய தப்பு பண்ணிட்டேன். எனக்கும் சத்யாவுக்கு என்ன பகை? கேப்பார் பேச்ச கேட்டுக்கிட்டு அவளை பார்க்காம இருந்தது தப்புதான். என் வீட்டுக்காரரை பிரகாஷ் அடிச்சிட்டாங்கிற கோவத்துல
சத்யாவை வந்து பார்க்காதது பெரிய குத்தம். எங்க இருக்கா சத்யா? எப்படி இருக்கா? வாங்க அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். வாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போ. சரிங்கம்மா. தம்பி, நீங்க எங்க இங்க வந்தீங்க? நான் வரது இருக்கட்டும், முதல்ல நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அத சொல்லுங்க. நான் மட்டும் வரலப்பா, அகிலாவும் வந்திருக்கா. உள்ள காயத்ரி கிட்ட பேசிட்டு இருக்கா. யாரை கேட்டு 2 பேரும் இங்க வந்தீங்க? இங்கேயே சண்டை போட்டு என் மானத்தை வாங்குறதுக்கா? நாங்களா வரல தம்பி, காயத்ரி தான் போன் பண்ணி அகிலாவை கூட்டிட்டு வர சொன்னா. காயத்ரியா? அவ எதுக்கு அகிலாவை இங்க வர சொன்னா? அகிலா கிட்ட ஏதோ தனியா பேசணும்னு சொன்னா தம்பி. சரி 2 பேரும் பேசட்டும்னு நான் வெளியில வந்துட்டேன் தம்பி. நான் நல்லவன்னு சொல்லிக்கல, நான் கெட்டவதான். என்னால குமார் அனுபவிச்ச வேதனை கொஞ்சம் நஞ்சம் இல்ல. எல்லாத்தையும் நான் மனசார ஒத்துக்கிறேன். அஃப்கோர்ஸ் நான் அப்படி நடந்துக்கிட்டப்போ சிச்சுவேஷன் வேற மாதிரி இருந்தது. ஆனா இப்போ நான் அவர் கூட இல்ல. அவர் கூட இருக்க வேண்டியது நீதான். ஆனா நீயும் அவரை விட்டு பிரிஞ்சிருக்கிறது நியாயமாக்கல. என்ன ரொம்ப நல்லவ மாதிரி பேசுற? நாங்க சாந்தி முகூர்த்தத்துல ஒண்ணு சேரக்கூடாதுன்னு தோ நிக்கிறாளே உன் தங்கச்சி, இவளை வச்சு டிராமா போட்டவ தானே நீ? அவ்வளவையே கல்யாணத்துக்கு முந்தின நாளு என் மேல போய் கேஸ் போட்டு ஜெயில தள்ள பார்த்தவ தானே நீ? அன்னைக்கு மட்டும் பிரகாஷ் சத்யா வந்து என்ன காப்பாத்தலனா எத்தனை வருஷம் ஜெயில இருந்திருப்பேனோ தெரியாது. அதெல்லாம் உண்மைதான். நான் தான் அது எல்லாத்தையும் ஏத்துக்கிறேனே. அவ்வளோலாம் பண்ணவ இப்ப நல்லவ மாதிரி பேசினா நாங்க நம்பிடணுமா? எல்லாத்தையும் விடு. அவரும் நீயும் ஒன்னா வெளியூர் போயிருக்கீங்க. அங்க வச்சுதானே உனக்கு இந்த நிலைமை வந்துச்சு. அத வெளியில தெரியாம மறைக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்ப வரைக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே ஜெய்ஹிந்த் விலாஸ்க்கே தெரியாம மறைச்சிருக்கீங்க. ஏன்? அப்ப நீ ஏதோ திருட்டுத்தனமா டிராமா போட்டுட்டு இருக்கன்னு தானே அர்த்தம்? எல்லாம் சரிதான். ஆனா நான் அவர் கூட போறப்போ அடிபட்டுச்சுன்னு சொன்னா சந்தேகப்படாதவங்க யாராவது இருப்பீங்களா? ஏன் நீயே இப்ப சந்தேகப்பட்டு தானே கேக்குற? அதனாலதான் நான் மறைச்சேன். இத நான் நம்பணுமா? நம்பித்தான் ஆகணும் அகிலா. உனக்கே தெரியும், நம்பியோட சொத்தை எல்லாம் அந்த மலர்விழிக்கு விட்டு கொடுத்துட்டு நான் வெளியே வந்தப்போ சாப்பாட்டுக்கே வழி இல்ல. கோயில்ல அன்னதானம் வாங்கி சாப்பிட்டோம். அது உனக்கு தெரியும்ல? ஏன் தெரியாம? சம்பூர்ண அம்மா மெஸ்ல போய் நீங்க அவமானப்பட்டதும் கோவில்ல போய் பிச்சைக்காரங்க மாதிரி நின்னதும் எனக்கு தெரியும். அதான் எனக்கு வேணும். அப்படி ஒரு நிலைமையில தான் எனக்கு தெரிஞ்ச கம்பெனில நான் வேலை கேட்டு போனேன். அவங்களும் வேலை கொடுத்தாங்க. ஆனா அதே கம்பெனில தான் குமார் வேலை பாக்குறாருன்னு அப்புறம் தான் எனக்கு தெரியும். போய் சொல்லாத. யார் மேல நான் சத்தியம் பண்ணா நம்புவ? சொல்லு. நான் சொல்றதெல்லாம் உண்மை. அங்க போய் வேலைக்கு சேர்ந்தோம் குமார் ஒண்ணும் என்ன அப்படியே கொஞ்சம் இல்ல, என்ன பார்த்து செருப்பால் அடிக்காத குறையாதான் பேசினாரு. நாங்க 2 பேரும் ஒன்னா ஒர்க் பண்றோங்கிற காரணத்தினாலதான் ஒன்னா வெளியூர் போக வேண்டிய சிச்சுவேஷன் வந்தது. அப்ப கூட குமார் என்ன கடிச்சு துப்பாத குறையா திட்டிக்கிட்டே தான் வந்தாரு. அதுதான் உண்மை. நீ பொய் சொல்லலையே. அகிலா, நான் கிட்டத்தட்ட செத்து பொழைச்சிருக்கேன். மரணத்துக்கு பக்கத்துல இருக்கிறப்பதான் சில விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும். நான் எவ்வளவோ தப்பு பண்ணிருக்கேன். அவரே என்னை அடிச்சு துரத்துற அளவுக்கு அக்கிரமம் பண்ணிருக்கேன். ஆனாலும் என்னை காப்பாத்த அவர்தான் ரத்தம் கொடுத்தாரு. அப்பதான் என் தப்பெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். எவ்வளவு சின்ன வாழ்க்கை, இதுல இவ்வளவு தப்பு பண்ணிருக்கோமேன்னு எனக்கு மெல்ல மெல்லதான் புரிஞ்சுது.
எல்லாம் நான் பண்ண தப்பு தானே. இத நானே தானே சரி பண்ணணும். அதுக்காக தான் நான் உன்னை வர வச்சேன். இப்ப நான் பொழைச்சிருக்கேன்னா அதுக்கு காரணம் என் உடம்புல ஓடுற குமாரோட ரத்தம். அவர் ரத்தத்தை உடம்புல ஏத்திக்கிட்டு நான் கெட்டவளாவே இருந்தா அது தப்பு அகிலா. அதுக்காக தான் உன்னையும் குமாரையும் எப்படியாவது சேர்த்து வச்சிடணும்னு முடிவு பண்ணி உன்னை இங்க வர சொன்னேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. அப்படி பார்த்தாலும் நீ என்ன சும்மாவா விட்ட? உண்மையிலேயே அன்னைக்கு கோயிலுக்கு எங்க எம்டி தான் என்ன கூட்டிட்டு வந்தாரு. நீ அங்கதான் இருப்பேன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. தெரிஞ்சிருந்தா குமார் கூட நாங்க வந்திருக்கவே மாட்டேன். எதேச்சியா நடந்த விஷயத்துக்கு அத்தனை பேர் முன்னாடி நீ என்ன கை நீட்டி அடிச்சிட்ட. கோயில்னு கூட பார்க்காம எவ்வளவு கேவலமா பேசுன. அதுக்கெல்லாம் நான் மறு வார்த்தை கூட பேசாம நிக்கலையா? சொல்லு. உன் மச்சின ஆபீஸ்ல வச்சு என்ன அசிங்கமா பேசினான். அதுக்கு கூட நான் வாயை திறக்கலையே. அப்பவே என் மனசுக்குள்ள மாற்றம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் குமார் எனக்கு ரத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அதை செயல்படுத்துற தைரியம் வந்துச்சு. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. இனிமேலாவது குமார் கூட நீ நிம்மதியா வாழணும். அவர் உன் கூட வாழ்ந்தாதான் நிம்மதியா வாழ்வாரு. தயவு செஞ்சு அவர் கூட ஒத்துமையா இரு அகிலா, ப்ளீஸ். அகிலா, அக்கா யார்கிட்டயுமே இவ்ளோ தூரம் இறங்கி போய் பேசினதே இல்ல. உன்கிட்ட தான் இவ்ளோ இறங்கி வந்து பேசிக்கிட்டு இருக்கா. இன்னும் உன் மனசு மாறலன்னா யாரும் எதுவும் பண்ணவே முடியாது. நான் ஆட்டி வச்ச மாதிரி நீயும் குமார தயவு செஞ்சு தண்டிக்காத. இனிமே நான் உங்க வாழ்க்கைக்குள்ளேயே இல்ல. தயவு செஞ்சு 2 பேரும் சேர்ந்து வாழுங்க. சேவி அகிலா, ப்ளீஸ். சரி, போனதெல்லாம் போட்டும். நீ சொன்ன மாதிரி இனிமேலாவது எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். நான் குமாரோட சேர்ந்து வாழறேன். இது போதும் அகிலா. எந்த வார்த்தை போதும். இனிமே நான் செத்தாலும் நிம்மதியா சாவேன். சச்சா, எல்லாம் நல்லபடியா நடக்கிறப்ப எதுக்கு சாவு பத்தி எல்லாம் பேசுறீங்க? சும்மா இருங்கக்கா. என்ன சொன்ன? அக்கா நான் சொன்ன? நிஜமாவே என்ன அக்கான்னு சொன்னியா? தேங்க்ஸ் அகிலா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சரிக்கா, நான் கிளம்புறேன். வீட்ல பேசி அங்க போய் வாழறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணணும். போயிட்டு வரேன்க்கா. வரேன் வினு. நான் எல்லாத்தையும் கேட்டேன் அகிலா. ரொம்ப சந்தோஷம். குமார் தம்பி கூட கேட்டாரு. அவருக்கும் சந்தோஷம்தான். அவர் கிளம்பி போயிட்டாருமா. பரவாயில்ல, நல்லபடியா நடந்துருச்சுல. இனிமே எப்ப பாத்துக்கிட்டா என்ன? வாமா, வீட்டுக்கு போய் எல்லாருக்கிட்டையும் தகவல் சொல்லலாம். வரேன்க்கா. நாங்க வரோம்மா. அக்கா, என்னக்கா இது? எதுக்கு இந்த புது ஆட்டம்? வெயிட் பண்ணி பாரு. இந்த ஆட்டத்தோட பலன் எக்கச்சக்கமா இருக்கு. நீ ஜூஸ் வாங்கிட்டு வா போ.
கிட்ட சொன்னதெல்லாம் உண்மைதாங்க. ஈரோட்ல அந்த சம்பவம் நிஜமா தான் நடந்திருக்கு. ஆமா சத்யா, எல்லாம் அந்த காயத்ரியோட வேலைதான். யோசிச்சு பாக்குறப்போ எல்லாம் டக்கு டக்குன்னு கரெக்டா உட்காருது. இது அந்த காயத்ரியோட வேலை தானே தவிர வேற எதுவும் இருக்காது. குமார் மாமா என்ன சொல்றாரு? அவர் இன்னுமா காயத்ரி நல்லவன்னு நம்பிக்கிட்டு இருக்காரு? நல்லா வேப்பல் அடிச்சு விட்டுருக்கேன். அவ செஞ்ச ஒவ்வொன்னையும் புட்டு புட்டு வச்சிருக்கேன். ஏற்கனவே நான் தான் குமார ஆளை வச்சு அடிச்சேன்னு பழி போட்டால, அவ வந்து குமார காப்பாத்துற மாதிரி டிராமா போட்டால, அதே மாதிரி தான் இது ஒண்ணு அவனுக்கு புரிய வச்சிருக்கேன். குமார் மாமா அதை நம்பணுமே. நம்பர்தா கொலை வெறியோட காயத்ரியை பார்க்க போயிருக்கான். இந்நேரம் அங்க போய் காயத்ரிய உண்டுலன்னு ஆக்கியிருப்பான். அத்தை. அம்மா. சத்யா வாங்க அத்தை. எப்படிமா இருக்க? பரவாயில்ல அத்தை, நல்லா இருக்கேன் இப்போ. வாமா. வாமா வா. என்னக்கா, என்ன பார்க்க வரதுக்கு என்ன தயக்கம்? உன்னை பார்க்க எந்த தயக்கமும் இல்ல சத்யா. பிரகாஷ நினைச்சுதான். அண்ணி, என்ன பிரச்சனை நடந்தாலும் எவ்வளவு சண்டை போட்டாலும் நீங்க என் அண்ணிங்கிறது மாறிடுமா? இல்ல நீங்க என்னோட அம்மா மாதிரின்னு நான் அடிக்கடி சொன்னது மாறிடுமா? என்ன நீங்க? பிரகாஷ், நீ வீட்டுக்கு வந்து சண்டை போட்டதும் நான் கோவப்பட்டது உண்மைதான். என் புருஷனை நீ ஏதாவது பண்ணிட போறியோன்னு பயந்துதான் நான் உன் கூட சண்டை போட்டேன். ஏதோ கோவத்துல அருவாமனையும் கையில எடுத்துட்டேன். அதையெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அண்ணி. நான் அப்ப செஞ்சது தப்புதான் பிரகாஷ். ஆனா இப்பவும் சொல்றேன், அவர் நிச்சயமா இந்த காரியத்தை பண்ணிருக்க மாட்டாரு. என்ன அம்மான்னு சொல்றேல, சத்யா அவருக்கு குழந்தை மாதிரி. இவளை எப்படி செய்யறதுக்கு அவருக்கு எப்படி மனசு வரும் சொல்லு? ஆமாப்பா, எனக்கும் அப்படிதான் தோணுது. உனக்கு உன் அண்ணன் மேல கோவம் இருக்கிற மாதிரி அவருக்கும் உங்க 2 பேர் மேலயும் கோவம் இருக்கு. ஆனா அது சத்யாவை கொலை பண்ற அளவுக்கு போற கோவம் இல்ல. கோர்ட்ல போய் இவ மேல தப்பா பழிய போட்டது கூட அந்த கோவத்தினாலதான். அவரால அதிகபட்சம் அவ்வளவுதான் செய்ய முடியும் பிரகாஷ். நானும் திலகாவுக்கு நிறைய விளக்கமா சொல்லியிருக்கேன்டா. உங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கிறது பகை இல்லடா, புரிஞ்சுக்காம இருக்கிறதா. இதுக்கெல்லாம் எதுக்குடா நீ கோவப்பட்டு இருக்க? கொஞ்சம் புரிஞ்சுக்கடா. என்னம்மா நீங்க? இப்பதான் நானும் சத்யாவும் நடந்த சம்பவத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். எங்களுக்குள்ள ஏற்பட்ட இந்த பகை தானே நடக்கலாமா? அந்த காயத்ரி தூண்டி விட்டதுனாலதான் நடந்திருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. என்னடா சொல்ற? காயத்ரி அத்தனை வேலையும் பாத்திருக்கா? ஆமாமா, சில உண்மையில எனக்கு இப்பதான் தெரிய வந்திருக்கு. அதெல்லாம் வச்சு பாக்குறப்போ காயத்ரி தான் பிளான் பண்ணி இதையெல்லாம் தூண்டி விட்டுருப்பாளன்னு தோணுது. இதை புரிஞ்சுக்காம ராஜு கெட்டவன்னு நானும் நம்பிட்டேன். தேவையில்லாம அவனை அடிச்சு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். அண்ணி, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. என்ன பிரகாஷ், எதுக்கு மன்னிப்பு? அந்த காயத்ரி தான் இதெல்லாம் தூண்டி விட்டுருக்கானா? இதுல யார் மேல என்ன தப்பு இருக்க போகுது? அக்கா, அதே மாதிரி என் மேலயும் உங்களுக்கு கோவம் இருக்கும்னு தெரியும். ஆனா நான் எப்பவும் சட்டத்தை மதிக்கிறவ. சட்டத்தை மீறி என்னால எதுவுமே செய்ய முடியாது. அக்கா, ஒருவேளை பிரகாஷ் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சிருந்தா அவர் மேலயும் நான் நடவடிக்கை எடுத்திருப்பேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கக்கா. புரியுது சத்யா. நானும் உணர்ச்சி வசப்பட்டு உன் மேல கோவப்பட்டுட்டேன். அந்த கோவத்துலதான் இது வரைக்கும் உன்னை வந்து பார்க்காம இருந்துட்டேன். அண்ணி, எனக்கும் ராஜுவுக்கும் இருக்கிற பிரச்சனை, குமார் ஈரோடு போனப்ப அவனுக்கும் காயத்ரிக்கும் வந்த ஆபத்து, அந்த பழி அகிலா அண்ணி மேல விழுந்தது, அதுக்கப்புறம் ரவி மேல திரும்பினது, இது எல்லாமே ஒரே புள்ளில தான் வந்து சேருது. அது காயத்ரி தான் சுட்டி காட்டுது. பிரகாஷ், நீ வீணா காயத்ரியை சந்தேகப்பட்டுட்ட. டேய், நான் உன்கிட்ட அவ்வளவு விளக்கமா சொன்னதுக்கு அப்புறமும் நீ காயத்ரி நம்புறியா? நீ அவளை போய் பாத்தியா, பேசுனியா, எல்லாத்தையும் கேட்டியா? நான் போய் பார்த்தேன், ஆனா பேசல. கேட்க வேண்டியதெல்லாம் என் காதால கேட்டுட்டேன். என்னப்பா சொல்ற? பேசல ஆனா கேட்டேங்கிற? ஆமாம்மா,
நீங்க எல்லாரும் சொன்ன மாதிரி காயத்ரி ஒன்றும் கெட்டவ இல்லம்மா. இவன் சொன்னதை வச்சு நானும் கோவத்தோட ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அங்க ஏற்கனவே அகிலாவும் காமாட்சி அம்மாவும் இருந்தாங்க. என்ன அகிலா நீ காயத்ரி பார்க்க போனாங்களா? அகிலாவா போல, காயத்ரி அவளை அங்க வர வச்சிருக்கா. நான் போகும்போது அவ என்ன சொல்லிட்டு இருந்தா தெரியுமா? இனிமேலாவது குமார் கூட நீ நிம்மதியா வாழணும். அவர் உன் கூட வாழ்ந்தாதான் நிம்மதியா வாழ்வாரு. காயத்ரி ஒண்ணு எங்களை பிரிச்சு வைக்க முயற்சி பண்ணல, எங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கா. டேய், முன்ன வேணா அவ கெட்டவளா இருந்திருக்கலாம், இப்ப அவ ரொம்ப நல்லவளா மாறிட்டடா, நம்புடா. போட்டோம். அந்த காயத்ரி ரொம்ப நல்லவ. அப்படின்னா என் கூட வா. அகிலா அணியோட அவ பேசினதோட நம்ம இன்னொரு காரியத்தையும் பண்ணிடுவோம். வா. டேய், எங்கடா? எல்லாம் நல்லதுக்குதான். அம்மா நாங்க போயிட்டு வந்துடும். சத்யாவை பாத்துக்கங்க. டேய் சண்டை கிட்ட போட்டுக்காதீங்கடா. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா. டேய், நான் சொல்றத தினமும் ஏன் நீங்க எங்களை தேடி வரீங்க? இதோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நாங்க உங்களை தேடி வரோம்.